பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகள். அதிகாரம் 36. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள். பெசலெயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களையெல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கிக் கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததுமல்லாமல் அதிகமாயும் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் வேலைகளை செய்கிறவர்கள் தங்களுடைய வேலைகளை தாமதமில்லாமல் உடனே செய்ய தொடங்குகிறார்கள். பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகோலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்குகிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்கள் விவேக இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தரால் ஞானமும் அறிவும் பெற்றவர்கள். ஆசரிப்பு கூடாரத்து வேலையை செய்வதற்கு கர்த்தரே இவர்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட ஞானத்தையும் புத்தியையும் இவர்கள் உடனே பயன்படுத்துகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு கற்பித்தபடியெல்லாம் இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்து வேலையை செய்கிறார்கள். பெசலெயேலையும் அகோலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லாரையும் மோசே வரவழைக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தரால் ஞானமடைந்தவர்கள். இவர்கள் எல்லோரும் ஞான இருதயத்தாராய் இருக்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்து வேலையை செய்வதற்கு மோசே இவர்கள் எல்லோரையும் வரவழைக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் கூடாரத்தை கட்டி எழுப்புவதற்கு தம்முடைய ஊழியக்காரர்களை அழைக்கிறார். அவர்களுக்கு தம்முடைய கிருபைகளையும் வரங்களையும் கொடுக்கிறார். கிறிஸ்துவானவர் அவர்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி அவர்களை தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு ஊழியம் செய்யும் திறமையும் இருக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்னும் ஆர்வமும் இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்க வேண்டும். இவ்விரண்டு தகுதிகளையும் உடையவர்களை கர்த்தர் தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் ஆசரிப்பு கூடாரத்து வேலைக்காக மோசேயினிடத்தில் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்கள் மோசேயினிடத்தில் வாங்கிக் கொள்கிறார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை மோசேயினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். மனுஷருடைய விலையேற பெற்ற ஆத்துமாக்களினால் சுவிசேஷத்தின் ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படுகிறது. விசுவாசிகளாகிய நாம் ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்பப்படுகிறோம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 பேதுரு 2:5. ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்படுவதற்கு விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலி ஆகும்படிக்கு
நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புற ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ரோமர் 15:16. நம்முடைய ஜீவனை கர்த்தருடைய பாதத்திலே ஜீவ பலியாக சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டி எழுப்புகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அந்த மாளிகையை கட்டி எழுப்புகிற வேலைகளை செய்கிறார்கள். அவர்கள் விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய சத்தியத்தையும் போதிக்கிறார்கள். நாம் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் வளர்ச்சி பெறுவதற்கு ஊழியக்காரர்கள் நமக்கு உதவியாய் இருக்கிறார்கள். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர் 2:21-22. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எபேசியர் 4:12-13. ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை மோசேயினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இந்த காணிக்கைகள் எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணி கடத்த சகல வேலைகளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டியவை. ஜனங்கள் மோசேயினிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிற காணிக்கைகளை ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்கள் அவரிடத்தில் வாங்கி கொண்டு ஆசரிப்பு கூடாரத்து வேலைகளை செய்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்கள் உண்மையும் கண்ணியமும் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். காணிக்கை பொருட்கள் ஏராளமாக வந்திருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு வேண்டிய பொருட்களையெல்லாம் ஜனங்கள் காணிக்கையாக கொண்டு வருகிறார்கள். ஜனங்கள் கொண்டு வைக்கை அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலையை முடிப்பதற்கு எவ்வளவு பொருட்கள் வேண்டுமோ அதைவிட அதிகமான காணிக்கை பொருட்கள் சேர்ந்திருக்கிறது. ஆகையினால் ஜனங்கள் காணிக்கை கொண்டு வருவதை நிறுத்த வேண்டும் என்று ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்கள் விரும்புகிறார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் கண்ணியமானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் உலக பிரகாரமான பொருட்கள் மீது பேராசை எதுவும் இல்லை. அவர்கள் ஜனங்களை வஞ்சித்து அதிகமான காணிக்கை பொருட்களை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஜனங்களை வஞ்சிப்பதே மிகப்பெரிய வஞ்சனை என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரோ கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு காணிக்கை பொருட்களை தாராளமாய் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அவர்கள் உதாரத்துவமாயும் மனப்பூர்வமாயும் காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். இதனால் தேவைக்கு அதிகமாக காணிக்கை பொருட்கள் வந்து சேர்ந்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்து வேலைகளுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுப்பது நிறுத்தப்பட வேண்டும். இது பற்றி அவர்களிடத்தில் யாராவது சொல்ல வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் தேவைக்கு அதிகமாக திரளான காணிக்கை பொருட்கள் சேர்ந்திருப்பதை மோசேயினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிடுகிறார். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்படுகிறது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததுமல்லாமல் அதிகமாயும் இருக்கிறது. ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை மோசேயினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஜனங்கள் தேவைக்கு அதிகமாக கொண்டு வந்தபடியினால் அவர்கள் காணிக்கையை கொண்டு வருவதை நிறுத்திக் கொள்ளுமாறு மோசே கூறுகிறார். சபையார் எல்லாரும் தேவனுடைய திருப்பணிகளுக்கு தாராளமாக கொடுக்கும்போது புதிய ஏற்பாட்டிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படும். ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். காணிக்கைகளை உதாரத்துவமாய் கொடுப்பதற்கு ஜனங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர் இந்த ஊழியத்தை பொறுப்பாய் செய்ய வேண்டும். காணிக்கை அதிகமாய் சேரும்போது ஜனங்கள் காணிக்கை கொடுப்பதை குறைக்குமாறும் அல்லது நிறுத்துமாறும் சொல்ல வேண்டும். இந்த ஊழியத்தையும்
கர்த்தருடைய ஊழியக்காரர் செய்ய வேண்டும்.